Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான கப்புள் வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 9:16 ரேஷியோ சைஸ் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் இமேஜை வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இமேஜ் ஃபில் ஸ்டில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு என்ன ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு மேலே இருக்க ஏரோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கரண்ட் ஃப்ரேம் ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நமக்கு வந்து மொத்தமாக 8 ஃபோட்டோ தேவைப்படும். 8 ஃபோட்டோவுமே இதே மாதிரி எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீட் மார்க் அண்ட் சேக் ஃபோட்டோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது, அதை வந்து Alightmotion இம்போர்ட் பண்ணிக்கோங்க. Alightmotion சைடில் இருக்க ப்ராஜெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ரெண்டுமே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீட் மார்க்னு போட்டிருக்க அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் இமேஜஸ்லாம் நாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் லைனை ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் Alightmotion மூலியமா எடிட் பண்ணால் அந்த இமேஜ் அங்கே வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே சைடில் இருக்க அந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இமேஜ் எண்டுக்கு போயிடும். அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் புக் மார்க்கு போயிடும். ஸோ அது வரைக்கும் இந்த இமேஜை வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க ஏரோ ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் புக் மார்க்கு போயிடும். ஸோ அது வரைக்கும் இந்த இமேஜை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த லேயரை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோ இந்த லேயரில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்க்கோங்க. கரெக்டாக 8.43 செகண்டில் நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கும். அந்த இடத்துல டைம் லைனை வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் இந்த இமேஜை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இமேஜ் ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 குரூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்புக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ளே 2 லேயர் இருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்க ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்க லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபேஸ் தெரியல அப்படின்னாக்க லெஃப்ட் சைடு இருக்க அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 கீ ஃப்ரேம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமில் டைம் லைனை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இமேஜை கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கரெக்டாக ரெண்டாவதாக இருக்க அந்த கீ ஃப்ரேமில் டைம் லைனை வச்சுட்டு ஸ்க்ரீனில் இமேஜ் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு குரூப்பில் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி ரெண்டாவது குரூப்பை கிளிக் பண்ணிக்கலாம். செகண்டாக இருக்க அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இப்போ ஃபோட்டோ லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபேஸ் தெரியல அப்படின்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் உள்ள அந்த 2 கீ ஃப்ரேம் வேலையவும் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இப்போ தேர்டு குரூப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. அதில் ஃபோட்டோன்னு போட்டிருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ 3 குரூப்லையுமே ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 குரூப்பு முடிகிற இடத்துல டைம் லைனை வந்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லேயரில் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐகானை கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த இமேஜ் இந்த லேயரில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த இமேஜுக்கு எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வந்துக்குவாங்க. இப்போ சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக எஃபெக்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. லேயரை காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்குவாங்க. இப்போ மெயின் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் உள்ள ஏரோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கலர் அண்ட் டைமர் ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த இமேஜில் உள்ள எஃபெக்ட் அப்படியே இந்த இமேஜில் வந்து பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துவாங்க. பேக் வந்துட்டு அகைன் சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரெண்டாவதாக எஃபெக்ட் 2ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே மெயின் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவதாக இருக்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைலை கொடுத்துட்டு கலர் அண்ட் டைமர் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இந்த இமேஜில் அப்படியே வந்து பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எஃபெக்ட் 3ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். இப்போ பேக் வந்துட்டு மெயின் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு 2 இமேஜ் 3வது இமேஜ் ஆல்ரெடி எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்க 4வதாக இருக்க அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் இந்த இமேஜுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகே, எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்க கடைசியாக எஃபெக்ட் 4ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக 2 சிசி எஃபெக்ட் லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஐ ஐகான் பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த லேயர் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ 2 லேயரும் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி டூ லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லேயரை காப்பி பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மெயின் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் பாயிண்டில் டைம் லைனை வச்சுட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சிசி எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்டை எந்த இமேஜுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 குரூப் இருக்கும். அந்த குரூப் முடிகிற இடத்துல நம்ம இமேஜ் ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜ் எல்லாத்துக்கும் இப்போ இந்த காப்பி பண்ண எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் குரூப் முடிகிற இடத்துல உள்ள இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் இந்த இமேஜில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வரிசையாக இருக்குது அந்த இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்க இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணாதீங்க. மீதி இருக்க 3 இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இமேஜுக்குமே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.